கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இல்ல. நான் வெளிப்படையா உங்க இந்த மாநாட்டின் மூலமாக நான் சொல்ல வருவது இதுதான். அரசியல் படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் இங்க கிறிஸ்தவ மதத்துல அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையோ அந்த மாதிரியான ஒரு அரசியல் படுத்துதலோ அந்த மாதிரியான போராட்டங்களோ இல்ல. எத்தனையோ பாஜக அரசு எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்தாங்க. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்கள் தான். வக்பு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வரும்போது இஸ்லாமிய மக்கள் மட்டும்தான் போராடினாங்க. ஆனால் கிறிஸ்தவ மக்கள் அது குறித்து போராடல, திருச்சபைகள் கூட போராடல. இன்னைக்கு இஸ்லாமியர்களை குறிவைத்திருக்கிறார்கள், நாளைக்கு கிறிஸ்தவர்களை குறிவைப்பார்கள். இன்றைக்கு வக்பு சொத்துக்களை குறிவைத்திருக்கிறார்கள், நாளைக்கு கிறிஸ்தவ சொத்துக்களை குறிவைப்பார்கள். நம்ம வன்னி அரசு என்ன பண்ணியிருக்காரு? வன்னி அரசில் இனிமேல் அவர் பேர் வன்மம் பிடிச்ச அரசுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அப்படித்தான் அவர் நடந்திருக்கிறாரு. ஒரு ஜப கூட்டத்தில், ஒரு சர்ச்சில் கிறிஸ்தவர்கள் முன்னில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் ஏன் மோடிக்கு எதிராக நீங்கள் செயல்பட மாட்டீங்க? இப்போது இஸ்லாமியர்கள் எப்படி மோடிக்கு எதிராக ஒற்றுமையாக செயல்படுகிறார்கள், அதே போல் நீங்களும் மோடிக்கு எதிராக செயல்பட வேண்டும், இஸ்லாமியர்களோடு இணைஞ்சு நீங்களும் செயல்படணும் அப்படின்னு வன்மமாக பேசியிருக்கிறார் இந்த அமைச்சர். ஒரு அமைச்சர் என்பவர் சத்தியப்பிரமாணம் செய்யும்போது இந்திய இறையாண்மைக்கும் சட்டத்திட்டத்திற்கும் உட்பட்டு தான் நான் அமைச்சராக இருப்பேன் என்று பதவியேற்றுவிட்டு இன்றைக்கி மத்திய அரசை நீங்கள் எதிர்க்க வேண்டும், மோடி அரசை நீங்கள் எதிர்க்க வேண்டும், ஒரு மதத்தை இன்றைக்கி தூண்டிவிட்டு பேசுகிறான்னு சொன்னால் இவருக்கு அமைச்சராக இருப்பதற்கு அருகதை இருக்கிறதா? அது மட்டுமல்லாமல் அந்த கூட்டத்தில் ஒரு வசனம் வேற பேசுகிறார். அந்த வசனம் எந்த அதிகாரம் எந்த ஒரு நம்பருங்கிறத கூட ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அது இல்லாமல் இவர் வாரந்தோறும் நான் சர்ச்சுக்கு போகிறவன் வேறு சொல்கிறார். இப்படி கிறிஸ்தவ மதத்தை தழுவிய இவர் தான் கிறிஸ்தவ மதத்தை தழுவாதவன் என்று சொல்லிக்கொண்டு போலியாக தனது சர்டிஃபிகேட்டில் தாழ்த்தப்பட்டவர் என்று பெயரை வைத்துக்கொண்டு ஒரு நியாயமாக ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு கிடைக்க வேண்டிய அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் தட்டி பறித்த இவர் எப்படி ஒரு நியாயவானனாக இருக்க முடியும், எப்படி ஒரு யோகியனாக இருக்க முடியும் என்பதை மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படி வேண்டுமென்றே கலவரத்தை தூண்டும் விதமாக, இரு சமூகத்திற்குள் ஒரு பிரச்சனை உருவாக்கும் விதமாக தொடர்ந்து இந்த வன்மம் பிடித்த அரசு இப்படி செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவரை கண்டிக்க வேண்டும். இவரால் உங்கள் ஆட்சிக்கும் உங்களுடைய கட்சிக்கும் கண்டிப்பாக கெட்ட பெயர் கிடைக்கும். சமீபத்தில் கூட ஒரு மீனவர்களுக்கும் ஆதி திராவிடருக்கும் இடையே நடந்த சண்டையில் கூட இவர் முழுக்க ஆதி திராவிடர் பக்கம் தான் நின்னாரே தவிர மீனவர்கள் பக்கம் நிற்கல. ஒரு அமைச்சர் என்பவர் இருவருக்கு சமமானவராக இருக்க வேண்டும். ஆனால் இவர் தொடர்ந்து பிரச்சனையை உருவாக்க வேண்டும், கலவரத்தை உருவாக்க வேண்டும், மத மோதலை உருவாக்க வேண்டும், ஜாதி மோதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே இவர் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தூண்டிவிடக்கூடிய செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இவரை உண்மையிலேயே என்ஐஏ கண்காணிக்க வேண்டும். இவர் மீது மத்திய உளவுத்துறை ஒரு கண் வைக்க வேண்டும். இவரை கட்டாயமாக பின்தொடர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகத்தில் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை நீடிக்குமே தவிர இவரை தொடர்ந்து இவர் இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் உண்மையிலே கலவர பூமியாக தமிழ்நாடு மாறிவிடும்.